சித்தப்பா இங்க இருக்க ஸ்வீட் கடையில் இவ்வளவுதான் இருந்தது. டேய் ஆபீஸ் வந்திருக்காங்க, வேற ஏதாவது பெரிய கடையை பார்த்து வாங்கிட்டு வாடா. சித்தப்பா மிச்ச கடைங்களாம் கொஞ்சம் தொலைவு. என் பைக் வர வீட்டில் விட்டு வந்துட்டேன். உங்க பைக் சேவை தான் கொடுங்களா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பைக்கை பையன் எடுத்துட்டு வெளில கிளம்புறான், நீ ஆட்டோ பிடிச்சி கிளம்பு. டேய் வரும்போது செந்தில் கடையில் மளிகை சாமான் சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. சரி சித்தப்பா. அக்கா இந்தா. அண்ணே ஆட்டோ அண்ணே, அப்படியே அந்த லட்டு ஒரு 1/4 கிலோ கொடுத்துருங்க. பாஷா இருக்காண்ணா? அதையும் கொடுத்துருங்க. செந்தில்ண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. சித்தப்பா சாமான் சொல்லியிருந்தாருமே, எடுத்து கொடுத்துருங்கண்ணா. சரிப்பா. ஃபங்க்ஷன்லாம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டீங்க சார். ஆமாம், யார் சார் அந்த பையன் நல்லா வேலை பார்க்குறான்? அவனா வேலைக்கார பையன். டேய் அக்கா உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நம்ம சித்தப்பா ஒரு நல்லவர் இல்லன்னு. இன்னைக்கு நான் என் காது பட கேட்டேன்டா, உன்னை வேலைக்காரன்னு சொன்னாரு. அக்கா நம்ம அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு இருக்க ஒரே சொந்தம் நம்ம சித்தப்பா தான். சும்மா அவரை பத்தி இல்லாதது போல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. டேய் அந்த ஆள் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாரா? அக்கா போய் வேற வேலை இருந்தா பாரு, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு. டேய் ஹலோ, டேய் எங்க தானே இருக்க? வேலைக்கு டைம் ஆச்சு. திருமணம்ல தான் இருக்கு பாரு. எவ்வளவு நேரம்டா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சித்தப்பா பண்றாரு. ஹலோ சொல்லுங்க சித்தப்பா. டேய் எங்க இருக்க? மார்க்கெட் போனோம். உடனே இல்ல கிளம்பி சித்தப்பா, அக்காக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, விட்டுட்டு வந்துருவா. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை பாக்குறா பாரு உன் அக்கா. கிளம்பி வாடா உடனே. சரிங்க சித்தப்பா. அக்கா தயவு செஞ்சு கிளம்புடா போ. சாரிக்கா. வீட்டுல நகையை காணோம், இல்ல செயினை திருநது இல்லாம எடுத்து போய் வேற சொல்றியா? யோ நித்யா, எதுக்கு என் தம்பி அடிக்கிற? பின்ன அடிக்காம வீட்டுல இருந்து போன் செயினை காணோம். இந்த நாய் தான் அடிக்கடி வந்துட்டு போச்சு, இதுதான் எடுத்திருக்கோம். யோ என் தம்பி நாயின்னு சொன்னா அவ்வளவுதான். வீட்டுல போய் நல்லா தேடி பாரியா இருக்கும். ஹலோ சொல்லி ஏங்க, அந்த செயின் பீரோல தாங்க இருக்கு, நீங்க தான் சரியா பார்க்க காணோம். சரி வை. என்னையா செயின் வீட்டுல இருக்கா? பாத்தியடா, சொந்தம் சொந்தம் ஓடனியே. இந்த சொந்தக்காரங்களாம் அவங்க தேவைக்காக தான் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இதே நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு சொந்தக்காரனும் வந்து நிக்க மாட்டோம். எனக்கு அப்பா கிடையாது, நான் உன்னை அப்பாவை தானே பார்த்தேன். ஆனா நீ என்ன புள்ளையாவே நினைக்கவே இல்லைல்ல. டேய் சொந்தக்காரங்களும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். வட போலாம்.